friends, welcome to kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான எக் மசாலா மேகி. மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என் பையன் அடிக்கடி செய்வாருங்க. லண்டன்ல நான் யுனிவர்சிட்டி ரூம்ல இருக்கும்போது அடிக்கடி செஞ்சமா ரொம்ப நல்லா இருக்கும். நீ இது போஸ்ட் பண்ணு, கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அந்த ரெசிபி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க எக் மசாலா மேகி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேகி செய்கிறது பொதுவாகவே ரொம்ப ஒரு குயிக்கான விஷயம், சீக்கிரம் செஞ்சிடலாம். இங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா பொடி எக்கெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி, குயிக்காக பண்ணிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். இப்போ பொடியாக நறுக்குன தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா இந்த தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும். இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். ஒரு கேரட் நல்லா பொடியாக நறுக்குன ஒரு கேரட், ஒரு 5-6 பீன்ஸையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. கேரட் பீன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொடியெல்லாம் இந்த காய்கறிகளோடு சேர்ந்து வதங்கி வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது காய்கறி எக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு இப்போ சேர்த்துருக்கிறேன். நம்ம மேகி மசாலாவும் சேர்ப்போம், ஸோ அதுலேயும் உப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ எக்கு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 எக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய பேக்கெட் மேகி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலாம். 2, 3, 4 எப்படி வேணுமோ சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். எக்கு 1 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸோடு சேர்த்து கலந்து விட்டுட்டா நல்ல ஒரு சூப்பரான எக் புர்ஜி மாதிரி ஆகிடும். இது ப்ரெட்டு சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குயிக்கான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பட் இப்போ நம்ம மேகி செய்ய போகிறோம். இப்போ இதில் தண்ணி விட்டுக்கலாங்க. இங்கே 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் மேகி வேகிறதுக்கு. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்புக்கு இது தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேகி மசாலா பாக்கெட்டு அந்த மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மேகியை உடைச்சி சேர்த்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக கிளறி விட்டு வேக விட்டு எடுக்கணும். மேகி சீக்கிரமாக வெந்துடும், ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். நூடுல்ஸ் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டு கிளறி விட்டு எடுத்துட்டா அவ்வளவுதாங்க, சுவையான எக் மேகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த மசாலா பொடி எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்தங்காட்டிக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு குயிக் ஈஸி ரெசிபி இது, டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.